கண்ணுங்களா செல்லங்களா வணக்கம். அக்கா இப்போ வேதத்துலேருந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கலிலேயன்ற ஒரு பட்டணத்தில் 10 குஷ்டரோகி இருந்தாங்க. அப்போல்லாம் குஷ்டரோகம் வந்துச்சுன்னா ஊருக்கு வெளியில் ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கு அன்பு காட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் தனிமையாக நைட்டெல்லாம் இருட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையே வெறுமையாக இருக்கும், பாவம். அப்போ அந்த வழியாக இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தார். அப்போல்லாம் கார் பஸ் எதுவுமே இல்லையா, அவர் நடந்தே தான் ஊழியம் செஞ்சார். அப்போ இந்த குஷ்டரோகிகளுக்கு இயேசு கிறிஸ்து வர்றது தெரிஞ்சு, ஆண்டவரே எங்களை சுகமாக்குங்க அப்படி சொல்லி போய் ஏசப்பா காலில் போய் விழுந்தாங்களாம். அப்போ விழுகும்போது ஏசப்பா இருந்துட்டு அவங்களுக்கு ஜெபிச்சு அவங்களுக்கு சுகம் உண்டாயிருச்சு. அந்த குஷ்டரோகிகளுக்கு சுகம் கிடைச்சோடனே எல்லாரும் சந்தோஷத்தில் அவங்க உடம்பெல்லாம் நல்லா சின்ன பிள்ளை உடம்பு மாதிரி சுத்தமாக ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் தேவன் கொடுத்த அந்த விடுதலையில் சந்தோஷத்தில் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனேன்னு 10 பேரில் 9 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் நடந்து போகும்போது, நமக்கு சுகம் கொடுத்தாரு, இவருக்கு நம்ம நன்றி சொல்லாமல் இப்படி போகிறோமே அப்படி உள்ளத்தில் தோணி, ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரேன்னு இயேசு கிறிஸ்து பாதத்தில் விழுகிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மீதி 9 பேர் எங்கப்பா அப்படி கேட்குறாரு. அவங்கெல்லாம் இல்லை வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஆனால் நன்றி சொல்ல நீ ஒருத்தர் மட்டும் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஒருத்தங்க நமக்கு நன்மை செஞ்சாங்கன்னா நம்ம நன்றி சொல்ல பழகணும். எப்பயுமே நம்ம நன்றி உள்ள இருதயத்தோடு தான் வாழணும். ஆண்டவர்கிட்ட நம்ம எப்பயும் நன்றி உள்ள பிள்ளைங்களா இருக்கணும். நமக்கு கொடுத்த அப்பா அம்மாக்காக, நமக்கு கொடுத்த சபைக்காக, நம்ம கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக நம்ம எப்பயுமே நன்றி உள்ள பிள்ளைங்களா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். என் தேவனுக்கே மகிமை உண்டாகுதா.